Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் மினிட் எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்ன அது வரையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 3 வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தான் பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 3யோட நேம் பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் லேயர், ப்ரீவியஸ் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர், இப்போ நெட்வொர்க் லேயரை பற்றி படிக்க போகிறோம். நெட்வொர்க் லேயர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நமக்குள்ளே இருக்க அட்ரஸ் ஐபி அட்ரஸை பற்றி படிக்கிறது தான் இந்த நெட்வொர்க் லேயரோட வேலை. இந்த நெட்வொர்க் லேயரில் இருக்க ப்ரோட்டோகால் என்னன்னு நமக்கு தெரியும். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தான் மெயின் ப்ரோட்டோகால். அந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் மீன்ஸ் ஐபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐபி எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இது வந்து ஒரு ரூல்ஸு. இது எதுக்காக இந்த ரூல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா ரெண்டு டிவைஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, ஒரு நெட்வொர்க்கில் ஒரு டிவைஸோட இன்னொரு டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக, இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக த்ரூ இன்டர்நெட் மூலியமாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேம் யூனிக்காக இருக்குது. நான் இப்போ ஒரு நேம் சொல்லி கூப்பிட்றேன்னா அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க நேம் இருக்குது. அதே மாதிரி சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கிறது தான் ஐபி அட்ரஸ். ஸோ கரெக்டான ரிசோர்ஸ், கரெக்டான சோர்ஸ், கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு தான் ரீச் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிகேஷனுக்கு இடையில செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து ப்ரௌஸ் பண்ணுறீங்க, அதாவது தேடுறீங்க, ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக யார்கிட்ட போகணும், எப்படி போகணுன்றது இந்த ஐபி அட்ரஸ் மூலியமாக தான் டிசைட் பண்ணோம். எதுக்காக இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்கிறோம்? ஒரு டேட்டாவை ஒரு சோர்ஸ் ஹோஸ்ட்லேருந்து டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எது மூலியமான ஐபி அட்ரஸ் மூலியமாக தான். அதுக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ இந்த கன்ஜெக்ஷனுக்கு இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகாலும் யூஸ் ஆகுது. எதுக்காகனா எரர் மெசேஜ் இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணி சொல்கிறதுக்காகலாம். ஸோ ப்ரைமரி டெர்மினாலஜிஸ் என்னெல்லாம் நெசசரி திங்ஸ் உங்களுக்கு தெரியணும் இந்த ஐபி ப்ரோட்டோகால்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு தெரியணும். ஐபி அட்ரஸ்னால் தெரிஞ்சிருச்சு, யூனிக்கான நேம். ஓகேவா? யூனிக்காக ஒரு நம்பர் ஒரு டிவைஸுக்கும் தனித்தனியாக கொடுத்து அவங்களோட வந்து எதுக்காக அப்படின்னா நெட்வொர்க், எந்த நெட்வொர்க்கு, யார் அந்த டிவைஸ் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறது தான் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேக்கெட் அப்படின்னா பார்சல் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பண்டில் ஆஃப் டேட்டா, பஞ்ச் ஆஃப் டேட்டான்னு சொல்லலாம். டேட்டாவை பேக்கெட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா த்ரூ இன்டர்நெட் மூலியமாக நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது பேக்கெட். நெக்ஸ்ட் ரவுட்டர்ன்றவங்க யார் அப்படின்னா நெட்வொர்க் டிவைஸ். எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு சோர்ஸ் ஒரு டெஸ்டினேஷன் இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து நெட்வொர்க் மூலியமாக நம்ம ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்மிஷன் மோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை யாரை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ரவுட்டரை வச்சு தான் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு IPv4 IPv6 இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனவங்க இந்த யூனிட்டில். IPv4 அட்ரஸிங்னா என்ன, IPv6 அட்ரஸிங்னா என்ன? IPv4 அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அப்படின்றது. ஓகேவா? இங்கே ஜஸ்ட் வந்து உங்களோட ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இருக்குது, அது ஆன்லைனில் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, நம்ம அப்ளிகேஷன் லேயர் வந்து யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த கம்யூனிகேஷனை பார்க்குறது தான் இந்த வேலையே. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் இந்த IPv4ன்றது. இங்கே அட்ரஸ் வந்து நம்ம 4 லேயர்ஸில் வந்து நம்ம அட்ரஸ் வந்து டாட் ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும். IPv6 அப்படின்றது ஒரு ஃபைனல் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது நெக்ஸ்ட் வெர்ஷன். இது இப்போ இருக்க லாஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா IPv6 தான் நம்ம இது வச்சுருக்காங்க. எதுக்கு? இதுவுமே சேம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இடத்த லொக்கேட் பண்ணி கரெக்டாக ரவுட்டரை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக். ஓகே, ஹவு டஸ் ஐபி அட்ரஸிங் ஒர்க்கிங், எப்படி வந்து ஒர்க் ஆகுது? எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒவ்வொரு டிவைஸும் ஒரு நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? யூனிக் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணி அவங்க தான் அந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றவங்க. ஸோ நமக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சோர்ஸ் நோட்லேருந்து டெஸ்டினேஷன் நோடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் த்ரூ நெட்வொர்க் யூஸிங் IPv6 ஒரு IPv4. ஓகேவா? இந்த ரெண்டு டெக்னிக் ப்ரோட்டோகாலில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டெக்னிக், அதாவது நம்ம வச்சிருக்க டேட்டாவை வந்து என்ன பண்ணுறோம்னா நெட்வொர்க் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த மாதிரி நடக்கிற ஒரு அஸ்யூஷுவல் ப்ராசஸ் தான் இந்த ஐபி அட்ரஸிங் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒர்க்கிங் ஆஃப்
ஐபி அட்ரஸ் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த IPv6க்கும் ஐபி இதுக்கும் வந்து எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, முதல்ல ஐபி பேக்கெட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இது ரெண்டில் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா IPv6க்கும் V7 இங்கே IPv4 வந்து 32 பிட்ஸில் இருக்கும், அதுவே IPv6 பார்த்தீங்கன்னா 28 பிட்ஸில் ஒர்க் ஆகும். இதுதான் மெயின் திங், நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதில் ஐபி பேக்கெட் அப்படின்னா என்ன? பேக்கெட் அப்படின்னா சொல்லியாச்சு பேசிக் யூனிட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன். டேட்டாவை பண்டிலாக வச்சுருக்கு அந்த பேசிக் யூனிட் தான் ஐபி பேக்கெட். அதில் மொத்தம் 2 இருக்குது, ஹெட்டர் ஒன்று இருக்குது, பேலோடு ஒன்று இருக்குது. ஹெட்டர்ன்றவங்க யார் அப்படின்னா சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனோட அட்ரஸை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கவங்க ஹெட்டர். அதுவே பேலோடுன்றவங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிற ஆக்சுவல் டேட்டா என்னவோ அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கவங்கள நம்ம பேலோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐபி பேக்கெட்டில் 2 இருக்கும், ஹெட்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, பேலோடு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஹெட்டர்ன்றவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனோட ஐபி அட்ரஸஸ் வச்சுருக்கவங்க. பேலோடுன்றவங்க நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிற டேட்டாவை வச்சுருக்கவங்க வந்து பேலோடு. ஓகேவா? தென் நார்மலாக இப்படி தான் நமக்கு ஒரு ஐபி பேக்கெட் இருக்கும். 4/32 பிட்ஸில் தான் நம்மளுடைய ஐபி அதாவது ஹெட்டர் இருக்கும். ஹெட்டரில் வச்சுருக்கப்போ வெர்ஷன் லென்த்து பேக்கெட் எவ்வளோ இருக்கணும், ஐடென்டிஃபிகேஷன்லாம், டேட்டா எவ்வளோ, எல்லாமே நார்மலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐபி ரவுட்டிங் ஒர்க், எப்படி வந்து ரவுட்டிங் நடக்குது. ரவுட்டிங் மீன்ஸ் நம்ம சொல்லிட்டோம் நம்ம டேட்டாவை வந்து நிறைய பிரிச்சுடுறோம், பீஸாக டேட்டாவை பிரித்து ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணுறோம். யாரை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கில் நம்ம ரவுட்டரை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறோம். ஓகே, அதுதான் இந்த டயக்ராம். ஐபி ரவுட்டிங்கிறது ஒரு சோர்ஸ் மிஷின் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் மிஷின் இருக்குது. நெட்வொர்க் மூலியமாக ரவுட்டர்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெஸ்டினேஷன் மிஷினுக்கு கொண்டு போகுது. ஓகே, இதுதான் ஐபி ரவுட்டிங் அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோதாம்மா நமக்கு ஐபி ப்ரோட்டோகாலோட ஓவர்வியூ. ஐபி ப்ரோட்டோகால்னா என்னென்னு பார்த்தோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, ரவுட்டிங்னா என்ன, ஐபி பேக்கெட் எப்படி இருக்கும், ஃபார்மேட் எப்படி இருக்கும், ஹெட்டர் வந்து 32 பிட்டில் இருக்கும், IPv6 எப்படி இருக்கும், V4 எப்படி இருக்குன்னு ஒரு காமன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் எல்லாத்துலேயுமே IPv6 V4 எப்படி இருக்கும், தென் வந்து RARP இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.